இந்த பணியாளர் வந்துட்டு முதல்ல போய் வேலை செய்யும்போது அவருக்கான கொடுக்கப்பட்ட வேலைகள் என்னன்னா, கோயிலை சுற்றியும் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளுமே வந்துட்டு செய்கிற ஒரு பணியாளராக தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். சில மாதம் போனதுக்கு அப்புறமா இவருக்கு வந்துட்டு வேலை கொடுக்குற சில முதலாளிகள் இருந்திருக்காங்க. இந்த முதலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பட்சத்தில் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு அப்புறமா அவர் போய் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நைட் டைமில் போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. இந்த பெண்ணை வந்துட்டு நீ எரிச்சிடு இல்லைனா புதைச்சிடு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படி எரிக்கிறதா இருந்தால் இந்த டீசல் கேன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த டீசல் கேன் எதுக்காக அப்படின்றப்போ, இந்த பெண்ணை எரிக்கிறாங்க, இந்த சடலத்தை எரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது குயிக்காக அந்த வேலை முடியும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடவே அவரோட முதலாளிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டுமே பதறிட்டாரு அந்த ஆளு. ஐயா, என்ன நீங்கள் கூப்பிட்டது வந்துட்டு கோயில் வேலைக்காக, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்க, முதல்ல இது யார் அப்படின்றது தெரியல, இது மிகப்பெரிய தவறு ஐயா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு முதல்ல. அதுக்கு அவங்களோட முதலாளிகள் என்ன சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறத நீ செய், இதெல்லாம் நீ வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்றப்போ நீ உயிரோடு இருக்க மாட்டே, இவ பக்கத்தில் உன்னையுமே நாங்கள் புதைச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் சாவ மாட்டே, உன் குடும்பத்தையே நாங்கள் இதே மாதிரி கொண்டு